இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்திருக்கீங்க. அதோட உச்சமா 41 பேர் இறந்திருக்காங்க. இப்பவும் இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இங்கே வர வைங்கன்றாரு. ஒண்ணு நீங்க அங்க போய் பார்க்கணும், முடியாட்டினா அமைதியா இருக்கும், ஒரு ஃபோன் காலோ ஏதோ பண்ணிட்டு அமைதியா இருக்கும். ஆனா அங்க இருக்க மக்களை இங்கே வர வைக்கிறது. நடிகர்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆமா ஜாமி போடுறவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது லைட்டா நெகட்டிவா பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. சாதாரண நடிகர்கள் கூட இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில நடிகர்களுக்கு நெகட்டிவான விஷயம் கேட்கறதே பிடிக்காது. என் பிள்ளையே போனாலும் பரவாயில்லை, விஜய் தான் சிஎம்மா வரணும் அப்படின்னு பல பெற்றோர்கள் பேசுறத கேட்க முடியுது. தொடர்ந்து அவர் மேலே நாம் மட்டும்தான் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் மேலே எந்த குற்றமும் சுமத்தலை. பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையாகவே விஜய் மேலே அவங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா? ஸோ நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். என் ஸ்டாண்டு விஜய் மோசமான தலைவரே இல்லை அப்படின்றது தான் என்னோட ஸ்டாண்ட். அதை மீறி இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இல்லை விஜய் இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோம். தாராளமாக நீங்கள் எலெக்ட் பண்ணுங்கள். எனக்கு கூட இதே மாதிரி ஒரு செய்தி கிடைச்சது. அதாவது இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவு அவரும் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சிறப்பு. இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, அதை மீட்கிறது எப்படி, இந்தியாவோட வரியை குறைக்க சொல்லி ஏதாச்சும் கேட்டாராமா? அது அது அந்த செய்தி வரல, இது ட்ரம்ப் தரப்புல இருந்து. சரி சரி சரி. ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. செலன்ஸ்கி கூட பேசினதா கேள்வி. அதுவும் அங்க பேச்சுவார்த்தை இல்ல, புட்டினோட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எந்த ஏவுகணை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி. இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் வெளியில போயிட்டு தான் இருக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வேணாம் அப்படின்னு பார்த்தாலும் அவரை பற்றின செய்திகள் தான் சுற்றி வருது. ஸோ விஜயை பற்றி தான் பேச போகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு விஜய் சந்திக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கரூருக்கு போகிறதுக்கு அவருக்கு அப்படி என்ன தயக்கம், இல்லை அப்படி என்ன பயம்? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் மாநாடு இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. அது ஒரு பேசு பொருளாகுது. அரசியல் ரீதியாகவும் நிறைய விவாதங்களை கிளப்புது. அவர் பேசின அரசியலை நம்ம ஏற்றுக்கலன்றதான் செகண்டரி. ஆனால் பொலிட்டிக்கலாக அது ஒரு டிஸ்கஷனாக மாறுது. பொலிட்டிக்கலாக கொஞ்சம் மைலேஜை டிவிகேவுக்கும் விஜய்க்கும் கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரெண்டாவது இன்னொரு மாநாடு நடத்துறாரு, அதுக்கப்புறம் வெளியே கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே அவருக்கு நெகட்டிவா தான் போகுது. அவர் வெளியே ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா, இப்ப நம்ம மற்ற கட்சிகள்லாம் எடுத்துப்போமே, வெளியே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்கன்னா அந்த அரசியல் செயல்பாட்டால அந்த கட்சிக்கு லாபம் வரும் கண்டிப்பா. ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல வெளியே விஜய் ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா அது நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது. ரெண்டாவது மாநாடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க இருந்த பிரச்சனைகள் தான் பேசு பொருளா மாறிச்சு. இவங்க ஷீட்டெல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க, பக்கத்துல டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு பாட்டில் சேரை உடைச்சிட்டாங்க, கார் மேல ஒரு அந்த கொடி ஒண்ணு விழுந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசு பொருளாகுது. அதே மாதிரி வெளியே அவரு கேம்பெயின் பண்ணும் போதும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுது, ஆம்புலன்ஸுக்கு போக முடியல, வீடுகளுக்கு மேல ஏறுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது. அதுதான் பேசு பொருளாகுது. விஜய் பேசின அரசியல் பேசு பொருளாகல. ஏதோ ஒரு விதத்துல ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதனால நமக்கு லாபம் வரணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்த செய்யணுன்ற புரிதல் இல்லை. எதையாவது ஒன்று குண்டக்க மண்டக்க பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிக்கிறது. இப்ப தெரியுது, எல்லாரும் உங்களை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வராம எல்லாத்தையும் பனையூர்ல உட்காந்தே பண்றாருன்றதான் எல்லாரும் இவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம். இது ஒன்றும் தெரியாத புது விஷயம் கிடையாது. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்திருக்கீங்க. அதோட உச்சமா 41 பேர் இறந்திருக்காங்க. இப்பவும் இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இங்கே வர வைங்கன்றார். ஒன்று நீங்கள் அங்கே போய் பார்க்கணும், முடியாட்டினா அமைதியாக இருக்கணும், ஒரு ஃபோன் காலோ ஏதோ பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும். ஆனால் அங்கே இருக்க மக்களை இங்கே வர வைக்கிறது, இது ஏற்கனவே பிரச்சனையாச்சு. தூய்மை பணியாளர்களையும் உங்கள் இடத்துக்கு வர வச்சிங்க. கேட்டா இல்லை, அவங்க நாங்கள் அங்கே வரதை விரும்பலன்னா அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க அப்படி சொல்லியிருந்தா கூட நீங்கள் அதை ஏற்றுட்டு போயிருக்கணும், நான் அவங்க கூட நிற்கணுங்கன்னு நீங்கள் வந்திருக்கணும். ஸோ இவங்க ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்றாங்கன்னு நிஜமாவே நமக்கு புரியல. கரெக்டா தவறான விஷயத்த பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது சரியான அணுகுமுறை கிடையாது, இது கட்சிக்கும் தலைவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் மத்தியிலேயே இது மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கும் போது விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா?
தொடர்ந்து நம்மள பனையூர் பண்ணையார் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, கட்சி ஆபீஸை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களையும் சென்னைக்கு வர வச்சு பார்த்தா அது மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட விஜய்க்கு இல்லையா? விஜய் வந்து அரசியல்வாதி கிடையாது, விஜய் ஒரு சினிமாக்காரர். ஸோ விஜய்க்கு இது பழக்கப்பட்டு போன ஒரு விஷயம். நம்மளை பார்க்க எல்லாம் வருவாங்க, நம்மளை எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நம்ம போராட்டங்களுக்கெல்லாம் நம்ம ரசிகர்கள் வருவாங்க. இதுதான் விஜய் 30 வருஷமா பார்த்து பழகின விஷயம். இதுதான். இப்ப அரசியலுக்கு வராரு. அரசியலையும் விஜய் ஒரு நடிகராக தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்பவும் பார்த்தோம்னா பிரச்சனைகள்லாம் விஜய் தேடி தான் போகுது. பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு விஜய் போக மாட்டார், பாதிக்கப்பட்டவங்களை தேடி விஜய் போக மாட்டார், எல்லாம் விஜயை தேடி அவங்க வரணும். அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர். என்ன இன்னொரு முக்கியமான விஷயமான நடிகர்கள் சுத்தி இருக்க ஆட்களும் அப்படிதான் இருப்பாங்க. நடிகர்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆமா ஜாமி போடுறவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது லைட்டா நெகட்டிவா பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க. சாதாரண நடிகர்கள் கூட இந்த விஷயத்த நீங்க பார்க்கலாம். சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில நடிகர்களுக்கு நெகட்டிவான விஷயம் கேட்கறதே பிடிக்காது. சார் உங்க படம் ஃபிளாப் ஆயிருச்சு, கலெக்ஷன் கம்மியாயிருச்சுன்னா சொன்னா கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நடிகர்களுக்கு உண்மையான செய்தி மேல போய் சேர்றது கஷ்டம். அரசியல் தலைவர்கள் வேற. இப்போ ஒரு பகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு கீழே நிறைய ஆட்கள் இருப்பாங்க. எம்எல்ஏ ஒரு தப்பு பண்ணாருன்னா கீழே இருக்கக்கூடிய மக்கள் கவுன்சிலர்கிட்ட சொல்லுவான், கவுன்சிலர் மேல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த தகவல் வந்து எம்எல்ஏக்கு போகும். ஆனா இதை நம்ம தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா ஓட்டு நமக்கு வராது, சிக்கல். உடனே எம்எல்ஏ என்ன பண்ணுவார், அவரோட செயல்பாடுகளை மாத்திப்பார். ஸோ அரசியல் தலைவருக்கு கிரவுண்டோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. திமுக காரங்களுக்கும் இருக்கும், அதிமுக காரங்களுக்கும், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இருக்கும். ஆனா விஜய்க்கு அந்த கனெக்ஷன் கிடையாது. விஜய் தனியா உட்கார்ந்து இருக்கார், சில அட்வைசர்ஸ் அவர் கூட இருக்காங்க, அவரை சுத்தி ஆமாசாமி போடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பண்ணக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விஜய் போய் சேராது. மற்ற கட்சிக்கு போற மாதிரி அவருக்கு போய் சேர்றதுக்கான சிஸ்டம் இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே ஒன்றும் தெரியல. நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட எல்லாம் போய் பேசுங்க, எத்தனை பேர் போய் விஜய் போய் சந்திச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. பர்சனலா போய் கேளுங்களேன். விஜய் நாங்க சந்திச்சதே இல்லைங்க. ஒரு இவெண்ட்ல போய் பார்த்தோம், அவரு கை கொடுத்தாரு, ஷால்வ போட்டார், இவ்வளவுதான். அதுக்கு மேல இவங்க சந்திச்செல்லாம் பேசிருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு விஜய் கிட்ட அக்சஸே கிடையாது. கொஞ்சம் பேருக்கு தான் விஜய் கிட்ட அக்சஸ் இருக்கு. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா விஜயை கோவப்படுத்திட கூடாது. எப்படி ஒரு ஸ்டார் அப்படிதான் யோசிப்பாங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டாரா கோவப்படுத்திடக்கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும். அவரோட மூடை நல்லா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பேசணுமோ அதெல்லாம் செய்யணும். அவரோட மூடை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு, ஷூட்டு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த நடிகர்களை எப்பவுமே ஒரு பாதுகாப்பான ப்ரொடெக்டடான என்வரன்மெண்ட் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையா பேசி ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கேயும் இப்போ இதே சிஸ்டம் தான். விஜய் தனியா உட்காந்துருக்காரு, அவரை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆமாசாமி போடக்கூடியவங்க. ஸோ அவருக்கு என்ன விஷயங்கள் அங்கே போய் சேரணுமோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ, இந்த விஷயங்களை ஃபீட் பண்ணி அவரை வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க சொல்றீங்க பாருங்க இந்த புரிதல். நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் அங்க போய் சேரணும்ல, போய் சேரலன்னு கண்டிப்பா போய் சேரலன்னு தான் நான் பாக்குறேன். கூட இருக்கவங்க இல்ல தலைவா, நீங்க அடிச்சு வீட்டுல உட்காந்து அடிச்சு கலக்கிடலாம் நீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மாடர்ன் யுகம் இது, இன்டர்நெட் காலம் இது. அன்னைக்கு மாதிரி நீங்க பெரியார் மாதிரி காமராஜர் மாதிரிலாம் களத்துக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வீட்டுல உட்காந்து அரசியல் பண்ணலாம். எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் கூட மக்கள்கிட்ட போனார் வச்சுக்கோங்க, நீங்க வெளியே வரலையே. ஸோ அதனால உங்களுக்கு தேவையில்லை தலைவரே. உங்க மாசுக்கு நீங்க அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு பூஸ்ட் ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்பயே பாருங்களேன், இப்போ விஜய் வெளியே வரலன்ற போது அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்னெல்லாமோ கொடுக்குறாங்க. யாரு? நம்ம யூடியூபர்ஸ் இங்க இருக்க ஆட்கள்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தேன். அப்போ அவரை சுத்தி இருக்க ஆட்களுக்கு இன்னும் நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்களா? அவங்க வேலையா தானே விஜய்க்கு பூஸ்ட் ஏத்துறது தானே அவங்க வேலையை. அவங்க இன்னும் நிறைய அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, சேஃபா விளையாண்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அச்சமும் இருக்கும் வெளியே வரல. ஏன்னா விஜய் ஒண்ணு இன்ட்ரோவர்ட். ஓகே, இப்ப பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே வந்து ஒரு தவறு நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. ஒரு இன்சல்ட் நடக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு ரோட்டுக்கு போறாங்க, ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னு வச்சுப்போம், குயிக்கா அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்தா குயிக்கா மீண்டு வந்துருவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல அவமானப்பட்டாலோ ஒரு இடத்துல பின்னடைவை ஃபேஸ் பண்ணாலோ அதுல இருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க அதை ரொம்ப சீரியஸா அதை எடுத்துப்பாங்க. நடிகர்கள் நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்ஸாகவும் இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகளும் நடந்துடக்கூடாது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்க சினிமா ஸ்டுடியோல எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இந்த லைட் அங்க வைங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அங்க வைங்க, ஹீரோயின் அங்க நிக்கணும், நான் இங்க நிப்பேன், 4 பேருங்க பின்னாடி டான்ஸ் ஆடணும், எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க ஃப்ரேமுக்குள்ள வர மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம்.
ஆனா நீங்க வெளியே போனா உங்க கண்ட்ரோலை மீறி நடக்கும். திடீர்னு ஒருத்தன் உள்ள வருவான், திடீர்னு வந்து கத்துவான், ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுருவான், நாளைக்கு அது ட்ரால் ஆகி போயிடும். பொலிட்டீஷியன் எல்லாம் கண்டுக்க மாட்டான், நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலான்னு போயிடுவான் பொலிட்டீஷியன். நடிகர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை. ஏன்னா நடிகர்களை பொறுத்தளவுல இந்த 30 வருஷமா அவரோட இமேஜை அந்த 4 ஃப்ரேமுக்குள்ள அவர் பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பட்டாலும் எவனாவது வந்து கல்லெடுத்து உடச்சிட்டான்னா சிக்கலாயிடும் அதை. ஸோ நடிகர்களுக்கு இந்த சிக்கலும் இருக்கு. வெளியே வரும்போது உங்க கண்ட்ரோலை மீறி நிறைய விஷயங்கள் போகும். குறிப்பா இப்ப கரூர்ல ஆன மாதிரி உங்க கண்ட்ரோலை மீறி நிறைய விஷயங்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியே வர்றதுல நடிகர்களுக்கு சில சிக்கல்களும் இருக்கலாம். இப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கரூருக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், நிறைய பாதுகாப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தர சொன்னோம். ஆனா அரசு தரப்புல இருந்து அதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அதனால தான் எங்களால கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியல அப்படிங்கிறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, ரொம்ப விசித்திரமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது உண்மையா, அதுதான் நடைமுறையா அப்படின்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூடியூபர் தான் விஜய்க்காக இந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தாரு. அது என்னன்னா, விஜய் இப்ப கரூருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு சிபிஐ கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அரசு வந்து அனுமதி தரல, அதனால தான் அவர் போலையா? இல்ல, இப்ப ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாங்க. இது டெமோக்ரஸி தாங்க. கரெக்ட். நீங்க ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இப்ப மகிழ்நன் ஒரு இடத்துக்கு போனா போலாம். விஜயும் மகிழ்நன் மாதிரி, கேப்ரியல் மாதிரி ஒரு சிட்டிசன் தான். அவரும் பிடித்த இடத்துக்கு போகலாம், மக்களை சந்திக்கலாம். அதுலலாம் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுங்க. அதுலலாம் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்குன்னு தோணல. ரெண்டாவது, நீங்க நிஜமாவே மக்களை சந்திக்கணுன்ற அந்த முனைப்பு இருந்தால் அதை எப்படியோ நீங்க செஞ்சிடலாம், ஏதோ ஒரு வழியில நீங்க செஞ்சிடலாம். பட் ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அதுக்கான ஆள் இல்ல இல்ல. எல்லா இடத்துலயும் சொல்றீங்களா, இல்ல குறிப்பா இந்த கரூர்ல மட்டும் மக்கள் சந்திக்க பயப்படுறாரு? இப்ப மட்டும் இல்லையா, அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே மக்களை சந்திக்க தயங்குறாரு. அவருக்கு மக்களோட க்ளோஸா இன்டராக்ட் பண்ண முடியலையே அவரால. இன்ஃபேக்ட் அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். இப்ப சாதாரண மனிதர்கள் பார்த்தோம்னா மக்கள் இல்லாம இருந்துக்க மாட்டாங்க. ஃபேமிலி இல்லாம, சத்தம் இல்லாம, சண்டை இல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு கச்ச கச்சான்னு கலகலப்பா இருக்கிறதான் பிடிக்கும். நிறைய வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவாங்க, பெருசா மக்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ இவர் ஒரு வெற்றியாளர், ரொம்ப டேலண்டான ஆள் தான். நான் பெரிய சூப்பர் நடிகர்னு சொல்ல வரல, ஆனா ரொம்ப டேலண்டான ஆள், டிசிப்ளினான ஆள், அதெல்லாம் அவருக்கு உண்டு. அதனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்துல அவரு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கேரக்டர் வேற. அவர் ஒரு மாஸ் லீடர் கிடையாது. இப்ப அவரு கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள். சில பேர் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே பெர்ஃபார்ம் பண்ற ஆள். இப்ப மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கோங்க, ஸ்டேஜ்ல அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிக்கும் மக்கள் முன்னாடி, ஆனா மக்களோட கனெக்ட் ஆக மாட்டாரு பர்சனல் லெவல்ல. இந்த சிக்கல் நிறைய நடிகர்களுக்கு இருக்கும். அவங்க ஏன்னா கோடி பேருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பழகுறவங்களுக்கு, கோடி பேரோட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸோட கனெக்ட் ஆக முடியாது. ஓகே. ஸோ அந்த சிக்கல் இவருக்கும் மேபி இருக்கலாம். ஸோ ஆனா ஒரு பொலிட்டீஷியன் வந்து இண்டிவிஜுவலோட கனெக்ட் ஆகும். இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை கரெக்டாக கிரிப் பண்ணி பிடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு அந்த இண்டிவிஜுவல் யாரு, அவனோட எண்ணம் என்னன்றதை புரிஞ்சு அவனுக்கு வேண்டியதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் காலம் முழுக்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பான். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அவனை புரிஞ்சுக்கணும். அவனை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு எது நல்லது, இவனை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எம்பவர் பண்ணி விட்டோம்னா எனக்கு விசுவாசமா இருப்பான். அதான் எல்லாரும் மனிதர்களும் உண்மை. ஏன்னா காலம் பூரா எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்து கொண்டிருந்த கண்ணதாசனை அரசின் அவை கவிஞரா மாத்தின உடனே கண்ணதாசன் வந்து ஒரு வரி எழுதினாரு, நான் காலம் முழுவதும் எம்ஜிஆருக்கு எதிராக போர் தொடுத்தேன், கடைசியில் அவரிடம் தோர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்றது உண்மைதான். தன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எம்ஜிஆர் வந்து தாம் பக்கம் இழுத்துருவாரு. அது ஒண்ணு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது, கரெக்டா நிறைய இயக்குனர்கள் சினிமாவில் நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அரசியல் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்கான்னு வச்சுப்போமே, அவன் என்ன எதிர்பார்ப்பான்? எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் தான் எதிர்பார்ப்பான். கரெக்டான ஆளை கரெக்டாக பார்த்து அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனீங்கன்னா அவன் உங்களுக்கு காலம் முழுக்க விசுவாசமா இருக்கும். கரெக்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன எம்ஜிஆர் ஏற்றி விட்டார் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கணும்னா முதல்ல இண்டிவிஜுவலை நான் பார்க்கணும், இண்டிவிஜுவலை புரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட 2 வார்த்தை பேசினாதான் அவன் யார், அவன் கெப்பாசிட்டி என்ன எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு புக் ஒன்று ரொம்ப நாள் முன்னாடி ஒரு புக் படிச்சு, அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அந்த புக் எழுதியிருப்பார். அவரு மீடியாலாம் விட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். இது நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. மீடியா விட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறார். அப்புறம் போய் பாலாவை போய் சந்திக்கிறாராம். பாலாவை போய் சந்திச்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு விருப்பப்படுறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பாலா அப்படி 2 செகண்ட் அவரை பார்த்தாராம். ஏன் வேலையை விட்டீங்க, நீங்க பேசாம
பத்திரிகையாளராகவே இருக்கலாமே அப்படின்ட்டாராம். அது இவருக்கு வருத்தமா இருந்திருக்கு. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா வரணும்னு வந்திருக்கோம், டைரக்டரான விருப்பத்தில் வந்திருக்கோம். ஆனா பாலாவை பொறுத்தளவு ஒரு 2 seconds பார்த்தோன்னே சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான வந்து பார்த்த உடனே தெரியுது. ஸோ இதெல்லாம் அனுபவத்துல இருந்து வருது. அப்போ ஒருத்தனை நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அவனோட தேவை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு இவன் தேவைப்படுவானான்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க மக்களோட இன்ட்ராக்ஷன்ல இருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களை சுத்தி கரெக்டான ஆட்களை நீங்க உருவாக்க முடியும். நான் சொல்றது ஆமாசாமி போடுற ஆட்கள் கிடையாது. அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. இங்க நீங்க தலைவர்களை உங்களை சுத்தி வச்சுக்கணும், கரெக்டான ஆட்களை வச்சுக்கணும், அவங்க சொசைட்டில நல்ல இன்ஃப்ளூயன்சஸா இருக்கணும். அரசியல் ரீதியா நான் சொல்றேன். இந்த ஆட்களை உருவாக்கணும்னா நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா வேலைக்கு ஆகாது. களத்துல இறங்கி நீங்க ஒர்க் பண்ணணும். அந்த விஷயம் விஜய் கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே இல்லை. கரூர் சம்பவமா விட்டுருவோம். நான் சொல்றது 30 வருஷமாவே கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பிரச்சனையா மாறுது. சினிமாவில் இருக்கிறதுக்கு அது பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் அது ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய நேரம் என்ன ஆகும், பெரிய ஆட்கள் நிறைய பேர் ஸ்டார் ஆயிடுவாங்க. ஆனால் தனிமையில அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தோன்னா தனிமையாக இருக்க விரும்புகிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. மேலே தனியாக இருக்கிறத அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ஓகே. ஆனால் அரசியலுக்கு அது சரிப்படாதுல்ல. இங்க வரும்போது அது பேக் ஃபயர் ஆகுது. ஸ்டார்டிங்ல இருந்தே அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் இதனால வராது. அவருக்கு மக்களை சந்திக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். அப்படி இருக்கும்போது அந்த பயத்தை வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக அரசு மேல குறை சொல்றாரா, நான் கேட்கிற வசதிகளை எல்லாம் செஞ்சு தரல அப்படிங்கிறாங்க. சாக்கு போக்கு ஒன்னும் இல்ல. விஜயை பொறுத்தளவுல அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறுதான். தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆதரிக்கக்கூடியவங்க டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்னு புது புது முறைகள்ல அவரை டிஃபெண்ட் பண்றாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு விதமான டிஃபென்ஸ்னு பார்க்கலாம். விஜய் அரசியலே பண்ணல, சும்மா தான் உட்கார்ந்துருக்காரு. அதை நம்ம கேட்டோம்னா வேற வேற விதத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. விஜய் அப்படி, விஜய் இப்படி, அவரோட இது அப்படி இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான டிஃபென்ஸை முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் சரியா தவறான்றதெல்லாம் தாண்டி சின்ன பசங்களுக்கு திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் காதல் வரும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா காதலிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்க. எனக்கு விஜய் கரெக்டா தப்பான்றதுலாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுல விஜய் மேல எனக்கு வெறித்தனமான பாசம். அது ஒரு சின்ன வயசுல அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமா விஜயை சப்போர்ட் பண்றாங்க. விஜய் தப்பு பண்ணாலும் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்றது அவங்க முயற்சியா இருக்கு. அவர் தப்பு பண்ணாருன்றதை டைரக்டா சொல்ல முடியல. அது சொல்றதுக்கான அந்த பக்குவம் அவங்களுக்கு இல்லை. தப்பு நடந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ண தான் அவங்க யோசிக்கிறாங்க. கரெக்ட். எனக்கு என்னமோ இதை வச்சும் அரசியல் தான் செய்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தான் வந்து கரூருக்கு போகிறதுக்காக சில வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுகிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சார். அவர் கேட்ட கோரிக்கைகள் என்பது அவர் வரும்போது ஒட்டுமொத்த ஊருக்கும் லாக்டவுன் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது என்றைக்குமே அரசால் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அரசாங்கம் எனக்கு எதிராக சதி பண்ணுது, திமுக எனக்கு எதிராக சதி பண்ணுது, அதனால தான் என்னால் கரூருக்கு போய் பார்க்க முடியலை அப்படின்னு அரசியல் களத்தில் இதை திமுகவிற்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாரோ, இப்படியும் பார்க்கலாம்ல. அப்படியும் பார்க்கலாம். பட் என்னன்னா அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியல, பண்றதுக்கான விருப்பமும் இல்லை. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அதை நியாயப்படுத்துறதுக்கு ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன். மக்களை பார்க்கணும்னு தலைவர் நினைச்சிட்டான்னா எப்படியோ பார்த்துடலாம். நம்ம வரலாறுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. உயிர் பயம் இல்லாம செத்தாலும் பரவாயில்லன்னு மக்களை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. மீறி அதிகாரத்தெல்லாம் மீறி பார்த்தவங்கலாம் இருக்காங்க. இவருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் மக்கள் பக்கமே இல்லை. அந்த சம்பவம் நடந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இவர் செய்த விஷயங்கள்லாம் மக்கள் பக்கம் இருந்து இவர் எதையுமே செய்யலை. இவர் பட்டு நகர்ந்து தப்பிக்கிறதுல தான் இவர் குறியா இருக்கார். ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரங்க அப்படிதான் யோசிப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ நம்ம இமேஜ் போயிருமோ, கான்ட்ரவர்சியா மாறிடுமோ, பெரிய ஸ்கேண்டலா போயிருமோ, இதெல்லாம் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க, பதறுவாங்க. உடனே டேமேஜ் கண்ட்ரோல் மூடுக்கு தான் அவங்க போவாங்க. அவங்க உட்காந்து மக்கள் 41 பேர் இறந்துட்டாங்களே அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி யோசிச்சு அவங்க பழகிருக்க மாட்டாங்க. கரெக்ட். தியேட்டர்ல நம்மளை பார்க்க வரான், ஒரு தியேட்டர்ல 1500 பேர் வரான். ஊர் ஃபுல்லாக நிறைய தியேட்டர் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஏகப்பட்ட பேர் நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் பாலபிஷேகம் பண்ணுறேன்னு கீழே விடுவான். ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட கவலை என்னவா இருக்கும்னா கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கணும், அதனால பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. கூட்டம் எனக்கு அதிகமாக வரணும், அவ்வளோதான், கூட்டத்தை பார்க்கணும். இதெல்லாம் பற்றி எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம நடிகர்கள், அவங்க வேற ஒரு உலகத்துல இருந்து பழகிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகிற விதமும் வேற. நம்ம அந்த இடத்துல தான் மேபி நம்மளும் அப்படிதான் இருப்போமா இருக்கும். அது செகண்டரி. அது ஸோ நம்ம இங்கே உட்காந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவங்கள. பட் இப்போ சிக்கல் என்னன்னா, நீங்க அரசியல்லையும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பிரச்சனை வரும்போது டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போறீங்க.
செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறீங்க. அங்கதான் சிக்கல் வருது. நான் டேமேஜ் கண்ட்ரோல் மோட்னு ஏன் சொல்றேன்னா, சம்பவம் நடந்தோடனே குயிக்கா 20 lakhs அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, அதுவே சரியான ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் அது. அரசு தரப்புல இருந்து ஒரு 10 லட்ச ரூபா. ஸோ இப்போ விக்டிம் வந்து 2 சைடையும் பிளேம் பண்ண மாட்டான். குவைட் ஆயிடுவாங்களே. நேச்சுரலாக யோசிச்சு பாருங்க, அவங்க நிறைய கஷ்டங்கள்ல இருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. நான் ஒரு 20 lakhs 30 lakhs சம்பாதிக்கணும்னா நான் 10 வருஷம் வேலை பார்க்க வேண்டியது. நான் சொல்றது கம்மி. 50 வருஷம் வேலை பார்த்தவனும் 30 lakh சேவிங்ஸ் இருக்காது தமிழ்நாட்டில். உண்மை. நான் சொல்றது 90% மக்களுக்கு இருக்காது. 30 lakh சேவிங்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரே நாள் இதெல்லாம் வருதுன்னா, ரைட்டு இழப்பு நடந்து போச்சு, வேற என்ன பண்றது, திரும்ப வரப்போறது இல்லை, குறைந்தபட்சம் ரைட்டு இனிமையாவது நம்ம வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிக்கலாம் தான் யோசிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்களே தவிர, எது ரைட்டு, எது மக்களுக்கான அரசியல், செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை செய்யலாம். இப்போ சரியான ஒரு இடத்துக்கு வந்தீங்க. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே இது வரைக்கும் விஜய் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்தலை. என் பிள்ளையே போனாலும் பரவாயில்லை, விஜய் தான் சிஎம்மாக வரணும் அப்படின்னு பல பெற்றோர்கள் பேசுகிறத கேட்க முடியுது. தொடர்ந்து அவர் மேலே நாம் மட்டும்தான் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் மேலே எந்த குற்றமும் சுமத்தலை. பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையாகவே விஜய் மேலே அவங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா? அறியாமை தான். அறியாமை தான். விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் தலைவர் கிடையாது. அவர் மேலே இவ்வளவு பெரிய நம்பிக்கை அவங்க வைக்க வேண்டிய தேவையும் கிடையாது. என்னோட சிம்பிளான ஃபார்முலா என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். வேகமாக ஒரு பள்ளமான இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு 4 தடவை ஓடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வேண்டாம் வேண்டாம், அதாவது விழுந்துருவோம். 5 தடவை நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒரு தடவை விழுந்தாதான் கற்றுக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த புரிதல் வரும். சின்ன குழந்தைனா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ ஒன்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே போனால் நம்ம ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் அப்போ தான் வரும். அதே மாதிரி தான் சொசைட்டியும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஆகட்டும், வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 2 தடவை நீங்கள் அடிபட்டீங்கன்னா திருந்துவீங்க. சொசைட்டி இப்படி தான் திருந்தும். நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். என் ஸ்டாண்டு விஜய் மோசமான தலைவரே இல்லை அப்படின்றது தான் என்னோட ஸ்டாண்ட். அதை மீறி இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து இல்லை, விஜய் இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோம். தாராளமாக நீங்கள் எலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. நீங்க அந்த சைடு போய் இந்த மாதிரியான தலைவர்களை உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம சொல்றது கரெக்ட்னு மக்களுக்கும் புரியும். அப்ப நம்ம கரெக்டான இடத்துல நிற்போம், நம்ம பக்கம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால எப்பவுமே கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கும்போது இம்மிடியேட்டா பெனிஃபிட்ஸ் வராது. ஆனா லாங் ரன்ல நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஆனா இம்மிடியேட்டா பிரச்சனைகள் வரும். அதையும் நம்ம கரெக்டான ஸ்டாண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஸோ டெஃபினட்டா இது பேக் ஃபயர் ஆகும். விஜய் மாதிரியான ஒரு பொலிட்டிஷியனை நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றதுனால அவர் சிஎம்லாம் ஆக போறது இல்லை. அவர் திமுகவை பவர் கொண்டு உட்கார வைக்க போறாரு. அவர் அதிமுக ஓட்டை தான் உடைக்க போறாரு. ஸோ அதனால அதை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, நீங்க யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க தான் பவருக்கு வருவாங்க. நீங்க தான் விஜய் அவர்கள் அதிமுகவோட ஓட்டை உடைக்க போறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து எப்படியாச்சும் விஜய அவங்களோட கூட்டணிக்குள்ள இழுத்துறணும் அப்படின்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, விஜய் வந்து 100 சீட்டு கேட்குறாராம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு 100 சீட்டு கேட்குறாராம். எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ சீட் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா யார் நடத்துவா? முக்கியஸ்தர்கள் தான் நடத்துவாங்க. கண்டிப்பாக. ஒன்றோ தலைவர்கள் நடத்தணும், இல்லைன்னா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 முக்கியஸ்தர்கள் நடத்தணும். நடத்தும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்? நான் உட்காந்து பப்ளிக் பார்க்கில் உட்காந்து டிஸ்கஷன் நடத்த மாட்டேன். ஒரு ப்ரைவேட்டான இடத்துல உட்காந்து அந்த டிஸ்கஷனை நடத்துவேன். சீட் பேச்சுவார்த்தை நான் என்னால் என்ன கொடுக்க முடியும்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்களால் எதை ஏற்றுக்க முடியுன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் முடிஞ்சால் நடுவில் ஒரு இடத்துல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம், இல்லைனா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? இந்த நியூஸ் எப்படி வெளியில் லீக் ஆகும்? நானும் நீங்களும் உட்காந்து ஒரு ரூமில் பேசுகிறோம், இந்த நியூஸ் எப்படி வெளியில் லீக் ஆகும்? லீக் பண்ண வச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த நியூஸ் எப்போ லீக் ஆகும்னா, நம்ம 2 பேர் இருக்கோம் பாருங்க, அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த நியூஸை லீக் பண்றதால லாபம் இருந்தா அதை நம்ம லீக் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளில போறது எனக்கு நல்லது அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதை நான் லீக் பண்ணுவேன். இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி இந்த செய்தி வெளியே போனா எனக்கு நல்லது அதனால நான் லீக் பண்றேன்னா, இந்த மீட்டிங்கை நடத்தாமலே கூட நான் அந்த செய்தியை லீக் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா எனக்கு அந்த செய்தி வெளில வர்றது எனக்கு லாபம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன செய்திப்படி பார்த்தா அதை யார் லீக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? விஜய் தான்.
ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவரை பத்தின பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. அவரை பத்தின பேச்சுன்றதை விட 100 சீட்னு போட்டிருக்காங்க. ஸோ எங்க வேல்யூ வேறப்பா, நாங்க பெரிய இடத்துல இருக்கோன்றது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இன்னமும் நான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப உயரத்துல தான் இருக்கேன். இந்த கரூர் சம்பவத்தால என்னுடைய ஃபேம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை, அதனால எனக்கு 100 சீட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க. ஸோ அவங்களோட வேல்யூவை கொஞ்சம் ஏற்றி காட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது நமக்கு அவங்க பண்ணாங்களா யார் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இந்த நியூஸால அதிமுகவும் நல்லது கிடையாது. அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி விஜய்க்கு 100 சீட் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு யோசிக்கிறாங்கன்றத அவங்க சைட்ல இருந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப இதனால லாபம் யாருக்குன்னு பார்த்தா விஜய்க்கு தான். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நியூஸ்லாம் போடவே கூடாதுங்க. முதல்ல என்ன நியூஸ் அது? ஒரு நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்கான நியூஸா என்ன? இந்த மாதிரி செய்திகள் வருது, 100 சீட்ஸ் விஜய் கேட்கிறாரு, அவங்க டிஸ்கஷன் தீவிரமா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? யாரோ ஒருத்தவங்க லீக் பண்றாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா எதையாவது லீக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முதல்ல நியூஸாவே போடக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்த மாதிரியான, ஆனா எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவங்க மூலமா வர தகவலை வச்சு செய்திகளை கொடுத்து தானே ஆகணும். சோர்ஸ்ன்றது வேறங்க. இப்போ ஒரு பெரிய ஊழல் நடக்குதுன்னா அங்க உங்களுக்கு சோர்ஸ் இருக்காங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சு போடுறீங்கன்னா அது வேற. இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு நீங்க ஒரு நியூஸ் போடுறீங்க, நாளைக்கு கூட்டணியே இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட்டணி இருக்காதுன்னு உறுதியா சொல்றீங்களா? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், என்னாலும் நடக்கலாம். இது என்ன? இதுக்கு பர்பஸ் என்ன? எடப்பாடி பழனிசாமியோட மகன் தான் விஜய் கிட்ட தனிப்பட்ட முறையில இந்த கூட்டணியை பேசினாரு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தி சொல்லக்கூடாது. 2 பேர் யாராவது கன்ஃபார்ம் பண்ணும். அதை பேசின 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணும். அப்பதான் அது வேலிடான ஒரு நியூஸா அது மாறும். இது ஒரு நியூஸே கிடையாது, இது வந்து வதந்தி, புரளி. இன்னொரு புரளியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து விஜய் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். நீங்க வந்து எங்க அண்ணன் சிரஞ்சீவியோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணாதீங்க, அவர் தனியா நின்று பெரிய அளவுக்கு அரசியல்ல அடி வாங்கிட்டாரு, நீங்க ஏன் ஃபார்முலாவை பின்பற்றுங்க, நான் எப்படி இப்போ சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் ஆனனோ அது மாதிரி நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சரா வாங்க, திமுகவை தோற்கடிச்சிருங்க அப்படின்னு பேசினதா இதுவும் ஒரு புரளியான செய்தியா தான் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து எந்த ஃபார்முலாவை கையில எடுத்தா அவருக்கு லாபமா இருக்கும்? எனக்கு கூட இதே மாதிரி ஒரு செய்தி கிடைச்சது. அதாவது இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவு அவரும் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சிறப்பு. இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, அதை மீட்கிறது எப்படி, இந்தியாவோட வரியை குறைக்க சொல்லி ஏதாச்சும் கேட்டாராமா? அது அந்த செய்தி வரல, இது ட்ரம்ப் தரப்புல இருந்து. சரி சரி சரி. சோ அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. செலன்ஸ்கி கூட பேசினதா கேள்வி. அதுவும் அங்க பேச்சுவார்த்தை இல்ல, புட்டினோட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எந்த ஏவுகணை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி. இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் வெளியில போயிட்டு தான் இருக்கு. அதுல நீங்க சொன்ன பேச்சுவார்த்தை ஒன் ஆஃப் த பேச்சுவார்த்தைகள இருக்கலாம். இவங்க பண்ற வேலையே என்னன்னா, கூட வந்து தலைவர்களை விட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதையாவது பண்ணணும். ஸோ அதனால அவங்க எதையாவது பண்ணுன்றதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளாக இது ஒன்று தான் பண்ண முடியும். நரேட்டிவ் செட் பண்ண முடியும், நியூஸை பிளான் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. மக்கள் பாலிடிக்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஸோ நரேட்டிவ் செட் பண்ணுறது, நியூஸை பிளான் பண்ணுறது, இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேஷியங்களாக தான் இருக்கும். டிவிகேவை பற்றி பேசும்போது வருவார்னு சொல்லப்படுது, அங்கே போவார்னு சொல்லப்படுது, செய்வார்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட சோர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. இப்படி ஒரு நியூஸ் அன்னைக்கு போட்டி அது ஒன்றுமே நடக்கலைன்னு நம்மளும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ப்ளஸ் அது ஒரு முக்கியமான விஷயமும் கிடையாது, நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். பட் இப்படியான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. இதோட பர்பஸ் வந்து 2. 1, விஜய் முக்கியமான ஆள் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். 2வது, விஜய் ஒரு பேசு பொருளாகவே வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒன்றும் பண்ணாமல் ஒரு பேசு பொருளாக வச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு வந்துச்சு, இவ்வளவு சீட்ஸ் அவருக்கு இருக்கு, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, இப்படி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே எந்த பேஸுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்கல்ல, விஜய் அவர்களால் திமுகவிற்கு இதுவரைக்கும் எந்த டேமேஜும் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு. ஒருவேளை இப்படிப்பட்ட செய்திகளும் அதனுடைய பின் விளைவுகள் தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கடந்த 2 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி பண்ண நெல் மூட்டைகளை சரியான முறையில் கிடங்குகளில் பாதுகாத்து வைக்காம மழையில நனைஞ்சு அது எல்லாமே முளைச்சிருச்சு அப்படின்னு திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ற மாதிரி விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட 100 சீட்டு பேரம் பேசியிருக்கிறாரு, பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற இந்த செய்தி வந்து
அந்த திமுகவிற்கு எதிரான செய்தியை அப்படியே டம்ப் பண்ணிருச்சு. ஸோ திமுகவிற்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இப்படிப்பட்ட செய்திகளை கசிய விட்டு திமுகவை காப்பாத்துறாங்களோ? இது இப்ப மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான். விஜய் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாருன்னா அந்த இஷ்யூ சூடுபிடிக்கும் போது கரெக்டா அந்த இஷ்யூவை விஜய் கையில் எடுப்பார். இந்த கஸ்டோடி டெத்தா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அதை கையில் எடுக்கிறார், அதுக்கப்புறம் விஜயும் அதை கையில் எடுப்பார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனப்ப இந்த ரைட்ஸ்லாம் நடந்ததுல, டாஸ்மாக் ரைட்ஸ் நடந்ததுல, அப்ப ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அதை இஷ்யூ ஆக்குறாரு, விஜய் இஷ்யூ ஆக்கல, இபிஎஸ் இஷ்யூ ஆக்குறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் உள்ள என்டர் ஆவார். விஜய் உள்ள என்டர் ஆகும்போது இந்த பக்கம் எல்லாமே டைவர்ட் ஆகும். ஸோ அந்த எதிர்ப்பு ரெண்டா உடைக்கிறது. இப்ப நீங்க சொல்றது அது ஒண்ணு, நீங்க சொல்றது என்னன்னா விஜய் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டைவர்ஷன் தான், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். பிரச்சனைகள் இங்க இருக்கும், இங்க சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ மக்கள் பிரச்சனைகளை பார்க்காம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சர்க்கஸை பார்க்கறது, அதான் அநியாயமான ஒரு போக்கா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து தேவையில்லாம ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் விஜய் சுத்தி நடந்துட்டு இருக்கு. டைம் வேஸ்ட். இந்த ஒரு மாசமா விஜய் பத்தி மட்டும் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரைம் டைம்ல பேசிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் விஜய் பத்தி தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நேத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டா மாறுது. 1-2 சேனல் என்ன பண்றாங்க, அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். இவங்களுக்கு 2 தான் ஸ்டாண்டர்டா, 1 விஜய், 2வது அதிமுக உட்கட்சி மோதல்கள். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதிமுகவை பத்தி அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் என்ன பண்ணுவார், அவர் ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்படியே எல்லாம் பிகே மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரியே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு பிரயோஜனம் இருக்கு, அவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இதெல்லாம் பேசினாருன்னா பிரயோஜனம் இருக்கு. இப்ப நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பாக்குற எனக்கும் பேசுறவனுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ இதுல சிக்கல் என்னன்னா, இவங்களுக்கு உண்மையான பிரச்சனையை பேச முடியாது, அதுக்கான பெர்மிஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுதான் உருட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு விஜய் அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசினா இன்னைக்கு பெருசா ஓடாது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா டிஆர்பி எல்லாம் கிடைச்சது அதை பேசி. இப்ப எல்லாரும் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு, போர் அடிக்குதுடா எவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்கன்னு போயிட்டாங்க. ஸோ இப்ப விஜய் ஒரு பெரிய வரப்பிரசாதம். விஜயை வச்சு விஜய் இவ்வளவு பண்ணுவாரா, அவ்வளவு பண்ணுவாரா, அதை பண்ணிடுவாரா, இதை பண்ணிடுவாரா, ஒண்ணுமே பண்ணாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ணாத ஒரு கட்சிக்கு தான் 23 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு திமுகவோட ரகசிய கருத்து கணிப்பும் சொல்லி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம பேசுறது எந்த அளவுக்கு ரகசியமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்ம உட்காந்து டிவில வந்து எனக்கு என்னமோ அதை வேணும்னே திமுக கசிய விட்ட மாதிரி இருக்கு. என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப கவனமா இருக்கு. நீ தனியாவே நில்லு ராசா, நீ தனியா நின்னாலே உனக்கு 23 விழுக்காடு ஓட்டு இருக்கு, நீ தனியா நின்னாதான் நாங்க ஜெயிக்க முடியும், நீ அங்க போயிட்டேன்னா நாங்க தோத்துருவோம். உங்களுக்கு இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாதா? உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, நமக்கு வந்து பேசிட்டு இருக்கு, அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் கேட்கிறேன், எப்பாடுபட்டாவது திமுக வந்து விஜயா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போக விட்டுடக்கூடாது அப்படின்னு போராடுது. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, விஜய கூட்டணிக்குள்ள இழுத்துறணும் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் போராடுது. நாம இந்த சோர்ஸ் தகவலை எல்லாம் விட்டுருவோம். நீங்க சொல்லுங்க, விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரா? எனக்கு போக மாட்டாருன்னு தான் தோணுது. நிறைய அதிமுக ஆதரவாளர்கள் அவர் அங்க வந்துருவாருன்னு பேசிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அவர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு தான் பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னமோ அவர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தோணுது. அவர் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் கிடைக்கிற இந்த ஹைப்பெல்லாம் மீடியாவில் கிடைக்காது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டாரு. அதை பயன்படுத்தி தான் பாஜகவும் அதிமுகவும் அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் தனிச்சு நின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய லாஸ், திமுகவிற்கு லாபம். திமுகவிற்கு லாபம் ஏற்படுற மாதிரியான ஒரு செயலை செய்வதற்கு பாஜக விஜயை அனுமதிக்குமா? எனக்கு தெரிஞ்சு பாஜக எப்படியாவது விஜயை வந்து கூட்டணிக்குள்ள இழுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள்ங்க. இப்ப விஜயை பொறுத்தளவுல எந்த சைட்ல இருந்து அழுத்தம் அதிகமா வருதோ அந்த சைடு சாய்வார். அவருக்கு அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, இவர் மக்கள்கிட்டே வரல. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவர் அரசியல்வாதியா இருந்தா மக்கள்கிட்ட தான் வந்திருப்பான். மக்கள்கிட்டே வரலன்னா மக்களே எனக்கு தேவையில்லை, நான் மேல இருந்து வேற பாலிடிக்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், லாபி பண்ற இந்த பாலிடிக்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யார் சைட்ல இருந்து அழுத்தம் அதிகமா வருதோ அந்த சைட் விஜய் சாய்வார். எனக்கு தெரிஞ்சு விஜய் மேல அதிகமான லெவரேஜ் திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு நடிகர். ஸோ 30 இயர்ஸா அவர் இங்க தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆயிருக்கார். சினி இண்டஸ்ட்ரியில திமுகவுக்கு பெரிய ஒரு ஹோல்டு இருக்கு, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மேல. ஸோ அதனால அதை மீறி அந்த சைடு ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து சினிமாவுக்கு போனா திமுகவால பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுவாரோ? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் விஜய்க்குள்ள பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப இஷ்யூஸை பேச விடாம பண்ண முடியுது இல்லைங்க. கண்டிப்பா. அப்ப விஜயை பத்தியும் பேச விடாம பண்ண முடியும்.
திமுக நினைச்சா பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற செய்தி உறுதி ஆயிடுச்சுன்னா திமுக விஜய்க்கு எதிராக அட்டாக் மோடுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜயெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க அவங்க. விஜய் இப்பயே அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க பொலிட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ணிட்டு தானே இருக்காங்க. விஜய் வர்சஸ் டிஎம்கே தானே போகுது. அது நல்லது திமுகவுக்கு. விஜய் வர்சஸ் டிஎம்கேன்னு மேலோட்டமா அவங்க பண்ற அரசியல் இருக்குல்ல, அது நல்லது அவங்களுக்கு. அதான் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவை கேமை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. பாஜகவை யூஸ் பண்ணி அதிமுக ஓரம் கட்டின மாதிரி இதுல விஜய் யூஸ் பண்ணி அதிமுக அவங்க ஓரம் கட்டுவாங்க. அது அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட பிளானே என்னன்னா, எங்களுக்கு எதிரான கட்சி தாவேக்காதான்ற அந்த இமேஜை ஏற்படுத்துறது தான். ஸோ திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் திமுக ஆதரவாளர்களும் டிவிலலாம் வந்து பேசும்போது தான் சொல்லுவாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும், டிவிக்கு 2வது இடத்துக்கு வந்துடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. அதோட லாஜிக் என்னன்னா, நிஜமான எதிர்கட்சி தாவேக்கா தான். நீங்க திமுக வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்றதான் மறைமுக செய்தி. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு உண்மையும் கிடையாது. சரிண்ணா, பல கருத்துக்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.